குறைவா நிலமாசு அதிகரித்துக் கொண்டே வருகின்றது. தொழிற்சாலை கழிவுகள் நிலத்தடி கலப்பதாலும் ரசாயன பொருட்களை நிலத்தடி கலப்பதாலும் மேலும் மக்காத குப்பைகள் முதலிய வச்சாலும் நிலமானது மாசடைகின்றது. இதனால் மனிதர்களுக்கு பல்வேறு வகையான நோய்கள் வருகின்றன. நீர் மாசு நீரின்றி அமையாது உலகு என்பார்கள். உலகுக்கு முக்கியமான நீரானது இன்று பல மாசடைவினை சந்தித்து வருகின்றன. நீர்நிலைகளை துணி துவைத்தல், கால்நடைகளை குளிப்பாடுதல், தொழிற்சாலைகளை கலத்தல் போன்ற செயல்களால் நீரானது மாசடைகின்றது. இதனால் மனிதர்களுக்கு பல்வேறு வகையான நோய்கள் வருகின்றன. காற்று மாசு அனைத்து உயிர்களின் சுவாசத்திற்கு இன்றியமையாததாக விலகும் காற்றானது வாகனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் நச்சு புகையினால் அதிக அளவில் மாசுபடுகின்றது. அது மட்டுமின்றி அமிலமழை, ஓசோனில் ஓட்டை என பல பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டியுள்ளது. காற்றை சுத்தப்படுத்தும் காடுகளை அழிப்பதனால் இந்த ஆபத்துகளை சந்திக்க வேண்டியுள்ளது. புவி வெப்பமயமாதல், புவியின் வெப்பத்தின் அளவு அதிகரிப்பதால் நில வறட்சி, கடல் மட்டம் அதிகரிப்பது, வெள்ளம், பனிக்கட்டி உருகுவது அதிகரித்து உள்ளது. அதனால் புயல், சூறாவளி போன்ற இயற்கை சீற்றங்களுக்கு காரணமாக அமைகிறது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வழிமுறைகள். சுற்றுச்சூழலை பாதுகாக்க ஆளுக்கு ஒரு மரம் நட வேண்டும். மக்கும் மற்றும் மக்காத குப்பைகள் பற்றி விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். நெகிழி பயன்பாட்டை தவிர்க்க வேண்டும். இயற்கை உரங்களை பயன்படுத்துதல் அவசியம். தொழிற்சாலை கழிவுகள் ஆறுகளில் கலக்காமல் பாதுகாக்க வேண்டும். காடுகளை பாதுகாப்பதன் மூலம் நாட்டையும் பாதுகாக்கலாம். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் என்பது பழமொழியாகும். சுற்றுச்சூழல் தூய்மையாக இருந்தால்தான் வாழ்க்கை சுகமாக இருக்கும். நோய்கள் ஏற்படாமல் ஆரோக்கிய வாழ்வு வாழ முடியும். நாம் செய்யும் எந்த ஒரு செயலும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பு செய்து நாம் வருங்கால சந்திடம் ஒப்படைப்பது நம் அனைவரின் கடமை என்பது நினைவில் வைத்துக் கொள்வது அவசியம். மரம் நடுவோம், மழை பெறுவோம், மாசு